விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த நரிக்குறவர்கள் ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இருக்க இடமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து நிறைய ப்ராஸ்பர் ஆகியிருக்காங்க, ரொம்ப செழிப்பாக இருக்காங்க. அப்படி அது பற்றி அது அவங்களுக்கு வந்து இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே ஏறக்குறைய நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்முடைய பாஸ்டர் வந்து 1994 96 வரைக்கும் வந்து போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. 1996ஆம் ஆண்டு அந்த நரிக்குறவர்கள் இருக்கிற இடத்துலயே போய் வீடு வாடகைக்கு எடுத்து 100 ரூபா வீடு வாடகைக்கு எடுத்து அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அந்த பாரத்தோட அவர் வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம். அது ஒரு தெருக்குள்ள போனாலே நிறைய பங்களாஸ் இருக்கு, அந்த பங்களாமே வந்து அவங்க தான் அடிக்கிற மாதிரி. அந்த சுவிசேஷத்தின் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு இடம் வந்து நரிக்குறவர்கள் இருக்கிற முதல் காலனி பக்ஷராஜபுரா ஃபர்ஸ்ட் காலனி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் ஃபுல்லா இந்த ஊரே வந்து முழுவதுமா இந்த நரிக்குறவர்கள்ங்கிற அந்த ஜாதி ஜனங்க தான் இந்த இடத்துல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப நீங்க நம்ம வந்து அந்த வீதியில அந்த பக்ஷராஜபுரா ஃபர்ஸ்ட் காலனி அப்படிங்கிற அந்த எல்லாமே ஒவ்வொரு எல்லா வீடுமே வா. ஆமா, இப்ப நீங்க பாக்குற என்னுடைய வலது பக்கமா இருக்கட்டும் இடது பக்கமா இருக்கட்டும் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த வீதியில் இருக்கிற எல்லாருமே நரிக்குறவங்க தான். இவங்க எல்லாருமே ரசிக்கப்பட்ட பின்னால இந்த வீடை வந்து இப்படி கட்டி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஆசீர்வாதம். ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவ்வளவு தூரம் லாங்ல இருக்கு எல்லாம். ஆமா, நீங்க பாக்குறீங்களா அந்த தூரம் பாக்குறீங்களா? அதுல இருந்து இன்னும் அந்த பக்கம் இருக்குது. நம்ம கண்ணுக்கு இது தெரியுது, இன்னும் தாண்டி நீங்க கூட போகலாம். பங்களா இருக்கு, எல்லாம் பங்களா, எல்லாம் இவங்க எல்லாம் வந்து குடிசையில ரோடு பக்கத்துல டென்ட் போட்டு அதுல இருந்த ஜனங்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. நம்ம பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் ஐயா வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து இந்த சுவிசேஷம். இவங்கெல்லாம் அந்த ரோட்ல வாழ்ந்த ஜனங்கள் தானே? ஆமா, இன்னைக்கு கூட நீங்க தமிழ்நாட்டுல காரமடை மேட்டுப்பாளையம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கும் டென்ட்ல தான், ஷீட் வீடு ஓடு வீடு அந்த மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டூப்ளெக்ஸ் வீடு கட்டி பங்களா கட்டி வாழ்றது வந்து இந்த கர்நாடகா மாநிலத்துல மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல உன்சூர் தாலுக்குல பக்ஷராஜபுரா அப்படிங்கிற இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க வந்து உண்மையாவே ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா அந்த 20 வருஷத்துக்கு முன்னால வந்து ஊசி பாசி வித்துட்டு பூ வித்துட்டு இப்படிதான் ஒரு வீடுமே பல கோடி. ஆமா ஆமா ஆமா, அது சொல்ல முடியாது. எல்லாம் விசுவாசி வீடுதான், இதெல்லாம் விசுவாசி இருக்கு. ஆமா, எல்லா வீடு இதெல்லாமே நம்ம சர்ச்சுக்கு வரவங்களுடைய வீடு, சபைக்கு வர ஜனங்கள். பரவாயில்ல. நிறைய இங்க உள்ள ஒரு இது என்னன்னா ஊழியர் தான் வந்து பணக்காரராரு, விசுவாசிகள் ஆகிறதுல அப்படிங்கறத பண்ணுது. ஆமா ஆமா, இங்க விசுவாசிங்க வந்து பணக்காரங்க அப்படி சொல்ல முடியாது, பல கோடி அதிபதிகளா இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதுவும் நார்மலான ஒரு எந்த ஒரு பின்னலையும் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்து இன்னைக்கு அந்த சுவிசேஷம் வந்து, அதாவது வசனம் சொல்லுது, நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்ல வசனத்தின்படி இவங்களுடைய அந்த தரித்திரம் இவங்களுடைய அந்த ஏழ்மைத்தனத்தை இயேசு சுமந்து இந்த அளவுக்கு இவங்களை ஐஸ்வர்யவானா உயர்த்தி வச்சிருக்கிறாரு. பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த எல்லா இடமே இதெல்லாம் இங்க இருந்த எல்லாருமே விசுவாசிகளுடைய இடம் தான். நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பல காரணாலதான் கட்ட முடியும். ஆமா ஆமா, ஏதாவது ஒரு அப்படி இருக்குது. லாட்டரி அடிச்சாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இங்க வந்து உண்மையாவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம மாத்திரம் இல்ல, அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும் வகையில ஆண்டவர் வந்து இவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி இருக்கிறார். ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ನನ್ನ ಹೆಸರು ರಾಧಾಮಣಿ. என்னுடைய பேர் ராதாமணி. ಮೈಸೂರು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಹುಣಸೂರು ತಾಲೂಕಲ್ಲಿ ನಾವು ವಾಸವಾಗಿದ್ದೀವಿ. ಕರ್ನಾಟಕ மாநிலத்துல மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல ಹುಣಸೂರು ತಾಲೂಕುல நாங்க வாசமா இருக்கிறோம். ನಾವು ಹಕ್ಕಿಪಿಕ್ಕಿ ಜನಗಳು. நாங்க வந்து நரிக்குறவர் அந்த ஜனாங்கத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். ನಮಗೆ ತುಂಬಾ ಸಾಲ ಇತ್ತು. எங்களுக்கு வந்து ரொம்ப கடன் பிரச்சனை இருந்துச்சு. ಮನೆ ಇರ್ಲಿಲ್ಲ, வீடு இல்ல. ದೇವರು ನಮಗೆ ಗೊತ್ತಿತ್ತು, ಆದ್ರೆ ನಾವು
ದೇವರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಿರ್ಲಿಲ್ಲ. தேவரை பத்தி இயேசுவை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதாலும் அந்த பரிபூர்ணமா இயேசு மேல வந்து நாங்க நம்பிக்கை வைக்காம இருந்தோம். ನಮ್ಗೆ ಸಾಲ ಇದ್ದಾಗ எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும்போது ನಾವು ದೇವರಿಗೆ நாங்கள் தேவனுக்கு ನಂಬಿ ನಮ್ಮ ಸಾಲ ಎಲ್ಲ எங்களுடைய கடன் பிரச்சனை ಎಲ್ಲ ತೀರಿತು. அதெல்லாம் மாற முடியாக இயேசு எங்களுக்கு உதவி செய்தார். ದೇವರು ಹೊಸ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ರು. ஆண்டவர் வந்து எங்க கடன் பிரச்சனை நீக்கி இந்த புதிய வீட்டை எங்களுக்கு ஆண்டவர் தந்தார். ನಮ್ಮ ಸಾಲ ಎಲ್ಲ ತೀರಿ எங்களுடைய கடன் எல்லாம் மாறி ನಾವು ಸಾಲ ಕೊಡುವಂತೆ இன்னைக்கு வந்து நாங்க ஒரு காலத்துல கடன் நாளிகளா இருந்தோம். இன்னைக்கு நாங்க வந்து மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு இயேசு எங்களை உயர்த்தி இருக்கிறார். ದೇವರು ಈ ತರ ಅದ್ಭುತ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்படியாக இயேசு எங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்து நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಹೋದ ವರ್ಷ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿತ್ತು. கடந்த வருடத்துல ஆண்டவர் எங்களுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார். ಎಬಿನೇಜರ್ ಯೆಹೋವನು ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಸಹಾಯಕನು. ஓகே, எபினேசர் இதுவரைக்கும் உதவி செய்கிற தேவன் என்று சொல்லி வாக்கு ಅದೇ ವಾಕ್ಯಗೆ ನಂಬಿ அந்த வசனத்தின் மீது நாங்கள் விசுவாசம் வைத்து ನಾವು 5ನೇ ತಿಂಗಳು ನಮ್ಮ ಮನೆ ಕೆಲಸ ಹಿಡಿತು. 5வது மாசத்துல போன வருஷத்துல இந்த வீட்டுடைய வேலையை நாங்க வந்து ஆரம்பிச்சோம். ನಾವು ಮನೆ ಕೆಲಸ ಯಾವ ತೊಂದರೆ ಇಲ್ಲದೆ இந்த வீட்டினுடைய வேலைகள் வேலை செய்யற காரியங்கள் பொருட்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி ಮನೆ ಕೆಲಸ ಮುಗ್ದಿ இந்த வீட்டினுடைய வேலை கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா கட்டி முடிப்பதற்கு ನಾವು ಮನೆಗೆ ಬಂದಿ ಸೇರುವಂತೆ இந்த வீட்டுல நாங்க வந்து இந்த வீடை ஓபன் பண்ணி இந்த வீட்டுல வாழும்படியாக ದೇವರು ಮಾಡಿದ ಮಹಾಕೃಪೆಗಾಗಿ தேவன் செய்த மகா கிருபைக்காக இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ನಮಗೆ ಸಾಲ ಇತ್ತು. ಆ ಸಾಲದಗೋಸ್ಕರ ನಾವು ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಹೊರದೇಶ ಹೋದಾಗ எங்களுக்கு வந்து ரொம்ப கடன் பிரச்சனைல கடன்ல மாட்டிட்டு இருந்தோம். இந்த கடனை தீர்க்கறதுக்கு சரி வெளிநாட்டுக்கு போய் நாங்க வியாபாரம் பண்ணி எப்படியாவது சம்பாதிச்சு இந்த கடனை அடைக்கலாம்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகணும். ಅಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ ಆಯ್ತು. ಬಟ್ ನಮ್ಗೆ ಹಿಡಿದು ಮತ್ತೆ ಇಂಡಿಯಾಗೆ ಲಾಕ್ಡೌನ್ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಳಿಸಿದ್ರು. சோ அங்க போய் நான் வியாபாரம் பண்ணோம். ஆனா நாங்க நினைச்ச அளவுக்கு வியாபாரம் ஆகல. அங்கிருந்து இந்த இந்தியா தேசத்துக்கு திரும்ப வந்தோம். நாங்க வரும்போது லாக்டவுன் இருந்தது. ಬಂದಾಗ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ದುಡ್ಡು ಇರ್ಲಿಲ್ಲ. நாங்க அந்த தேசத்துல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது எங்க கையில ஒரு பணம் இல்லாம வெறும் கையா நாங்க இந்த தேசத்துக்கு வந்தோம். ಒಬ್ಬರಿಂದ ಸಾಲ ಇಸ್ಕೊಂಡು 3,000 ರೂಪಾಯಿ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 3000 ரூபாய் கடன் வாங்கி எப்படியாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கடன் வாங்கணும். 3000 ನಾವು ಚಿಕ್ಕದಾಗಿ ಬಿಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ದೋ. அந்த 3000 ரூபாய் வாங்கி கடன் வாங்கி ஒரு சின்ன வியாபாரத்தை நாங்க ஆரம்பிச்சோம். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ அந்த நேரத்துல ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು எங்களுடைய பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் ஐயா அவர்கள் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯೆಹೋವನು ಎಬಿನೇಜರ್ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಸಹಾಯಕನು ಆ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕೊಟ್ರು. கடந்த வருடத்துல எங்களுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எபினேசர் இதுவரைக்கும் ஆண்டவர் ಆ ವಾಕ್ಯನ ನಂಬಿ அந்த வசனத்தின் மீது விசுவாசம் வைத்து ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. ನಮಗೂ ಆಶ್ಚರ್ಯ ಆಗುತ್ತೆ. அந்த வசனத்தின் மீது விசுவாசம் வைத்து நாங்க வந்தோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. ಚಂದರ್ ನಮ್ಮ ಒಂದು ಪಕ್ಷೇತರ ಕರ್ನಾಟಕ ಮೈಸೂರು ಆಮೇಲೆ நம்ம வந்து நரிக்குற ஜாதி சார். நரிக்குற சொல்றது அங்கங்கே குடிச்சு போட்டுட்டு பூ வித்திட்டு சாப்பிடுறது, குழந்தை ஊசி பாசி வித்திட்டு அப்படியே நடக்கிறது, எங்கே குடிச்சு போடுறதோ அங்கேயே விடுக்கிறது, வீடு வாசல் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஏதோ இந்த எரமை இறக்குற ஜாதி. நம்ம காலிக்கு எரமை இறக்கிட்டு ரத்தம் குடிக்கிறது. நம்ம ஆண்டவனே தெரியாது, நமக்கு ஏ சுவாமினே தெரியாது. நம்ம ஆதிவாசி குடிவுகளுக்கு இந்த நரிக்குற ஜாதிக்கு இந்த சாமியே தெரியாது, ஏ சுவாமினே தெரியாது. நம்ம ரத்தம் குடிக்கிற ஜாதி. அது வந்துட்டு நம்ம வீடு வாசல் இல்லாத அப்படியே சுத்தி 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 சார் அந்த வந்து நம்ம ஒரு ஓடு வீடு கொடுத்தாங்க. ஓடு வீடு, மண்ணு வீடு. அந்த மண்ணு வீடு தான் அதுல மழை பெய்ஞ்சிருது, நிக்கிறதுக்கு ஆகாது, உடஞ்சி போச்சு. அந்த வீடெல்லாம் இந்த கோடையெல்லாம் உடஞ்சிட்டு அந்த மழை அப்படியே சுடுறது. இந்த பாத்திரம் அங்கங்கே வச்சிருது. 4 குழந்தை நமக்கு, பைத்திரவிணி, சிறிவிணி, யஷ்வந்த், மைக்கேல், இந்த 4 குழந்தை. அப்போ வந்துட்டு அந்த குடிசையில தான் வருது. பாஸ்டர் எல்லாம் வருவாங்க. அந்த பாஸ்டர் நம்ம ஊர்ல வந்தால் அவருக்கு கட்டி போட்டு அடைக்கிறது. இந்த நம்ம ஜாதிக்கு எப்படி மாத்துறதுக்கு வந்திருக்கேன், ஜாதி எப்படி மாத்துறதுக்கு வந்திருக்கதா. அப்போ செகண்ட் பக்ஷல் பிறகு அங்கேயும் கட்டி அடிச்சாங்க. அங்கேதான் கட்டு இது ஆண்டவனே சகாயம்தான். இந்த ஆண்டவனே இல்லாத எதுவுமே நடக்காது. ஒண்ணுமே தெரியாத ஆள்காருக்கு ஆண்டவனே தான் நமக்கு ஒருமை கட்டி எப்படி நடக்கணும், எப்படி ஒருமையாயிடணும், எந்த ட்ரெஸ் போடுறது தெரியாது எனக்கு. நம்ம ஜாதிக்கு ட்ரெஸ் போட்டு லுங்கி தான் வருது. கச்சை போட்டுட்டு நடக்கிற ஆள்கார அந்த இதோ டப்பா கட்டிட்டு கச்சை போட்டுட்டு அப்படியே ஊர் சுத்துறது. இந்த மாதிரி கோட் சூட்டு தெரியாது நம்ம ஜாதிக்கு, நரிக்குற ஜாதிக்கு. இந்த நிறைய வந்து சொன்னாலும் வேற ஆளுக்கு பார்த்தாலும் எந்த ஆச்சரியம் படுவாங்க, என்னப்பா இது, என்ன மாற்றுறது இது, நம்ம எங்க இருக்குது அங்கேதான் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் மேலே போறாங்க, ஆண்டவர் தான் அப்படி
ஆண்டவனை நிஜ ஆள்காரி தான் கூட வர்றது. அப்புறம் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு முடிஞ்ச போதும் கல்யாணம் பண்ண முன்பே இந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடு கட்டும் போது பாஸ்டர் வந்து தான் பிரார்த்தனை பண்ணி ஜபம் பண்றாங்க. ஜபம் பண்ணிட்டு எத்தனை இதுல வந்ததோ ஒரு வருஷத்துல இந்த ஓப்பன் ஆச்சு. ஃபுல் பர்மிச்சர் எல்லாம் ஓப்பன், ஃபுல் டீட்டெயில். ஒரு வருஷத்துல ஓப்பன் ஆச்சு. பாஸ்டர் எல்லாம் வந்தாங்க. டேப் கட் ಮಾಡಿ பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மூத்தவன் யேசுவனுக்கு கல்யாணம் பண்ணோம், மைக்கேலுக்கு கல்யாணம் பண்ணோம், பூரா ஃபேமிலினே. அது ஆண்டவனை கொடுத்ததோ அப்படியே நான் நடந்துட்டே போயிட்டாங்க. ஆண்டவனுக்கு கொடுக்கறது நம்ம, அவங்க கொடுத்தா நம்ம கொடுத்ததானே நமக்கு கொடுப்பாங்க. கொடுத்தில்லானே எப்படி கொடுப்பாங்க? ஜபம் பண்ணிட்டு ஆண்டவனுக்கு கொடுக்கணும். 1 லட்சம் கிடைச்சாலும் 50,000 கொடுக்கணும். நம்ம கிடைச்சது தசமா கொடுத்துட்டே வந்தாங்க. நம்ம சபை காரியದಲ್ಲಿ எந்த காரியத்திலும் நம்ம போயிட்டே இருப்போம். எத்தனை காரியம் இருக்கு எல்லாருக்கும் சொல்றதோ இல்ல ஊர் சொல்றதோ ஆள்கார் வரலன்னா அப்புறம் அந்த சின்ன சபை இப்ப கட்டினதோ, இந்த வருஷம் கட்டினதோ, போன வருஷம் கட்டினதோ சபை நம்ம ஊர்ல சபையே கிடையாது. எல்லாம் சண்டை வர்றது பயங்கர கঠিனான இது ஊர். இது பக்ஷ சொல்றதோ. அப்புறம் வந்து அந்த சபை கட்டிட்டு அப்போ ஜபம் நடக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஊர்க்கார எல்லாரும் வந்துட்டு இப்போ ஜபம் நட. அப்புறம் வந்து இப்போ சொந்தமாயிட்டு அங்கே சபை கட்டியாச்சு. அப்போ அங்கேதான் நம்ம எல்லாரும் போயிட்டு கூட்டிட்டு சுக்கிரவாரம் அந்த வெள்ளிக்கிழமை அங்கேதான் வர்றது. நம்ம அந்த அந்த ஆண்டவனை வந்ததானே எல்லாரும் அனுபவ ஆச்சு. இல்லைன்னா அந்த குடிச்சில தானே சாவறதுக்கு வந்துருக்கும். நம்ம ஃபேமிலி ஒழுகிறது அந்த மண்ணு கூட அப்படியே கமிச்சிட்டால் ஃபுல் ஃபேமிலி போயிடும். அந்த பாஸ்டர் அப்பப்போ வந்துட்டே இருப்பான். நம்ம பாஸ்டர் வரும்போதும் இந்த பரங்கைக்காய் இருக்கல பாரு, பரங்கைக்காய் அப்போ சாப்பாடு இல்லை. ஃபர்ஸ்ட்ல பரங்கைக்காய் சொல்றது பூசணிக்காய் இருக்கல, பச்சை சாப்பிடுறது பாஸ்டர். பசி தாங்காதில்ல, அதெல்லாம் பாஸ்டர் வருது. நம்ம கட்டிங் சாய் இருக்கல அது கொடுக்கறது, அவருக்கு கப்பா இருக்கல அது கொடுக்கறது. இப்ப இது இருக்குல்ல தேன் இருக்கல, தேன் இப்போ நம்ம பாஸ்டர் கொடுத்தாலும் ஐயோ வேணப்பா எல்லாம் பலகாரம் இது பலகாரமே வேடா இது சாமி கொடுத்தது அப்படி ஆச்சரியாது. தேன் கொடுத்தது தேன் வந்தாச்சு, நெய் போயிட்டு தேன் வந்தாச்சு. அப்புறம் பலகாரம் அப்படியே கொடுத்து எந்த பலகாரம் வேணும் அந்த வந்து டிபிட் கேம்ப் குருப்புரால மம்மு இருக்குது, எந்த சிக்கன் இருக்கு அதெல்லாம் ஆண்டவனே இது கொடுத்தது. நமக்கு ஆண்டவனே தான் எல்லாருக்கும் கொடுத்தது ரಕ್ಷಣೆ. இது மார்க்கದಲ್ಲಿ இருக்கிற போது நம்ம உயிர் வரும்போது இயேசு சாமி தான் நம்ம தொடையில இருக்கு. அவர் தான் அற்புதமாக செஞ்சது. அவர் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. நம்ம படிச்சதே ஆள் இல்லை. கர்த்தರಿಗೆ மகிமை உண்டாகல சார். நம்ம சொல்றது வார்த்தைகளுக்கு ஒரு வார்த்தை இருக்கல, கண்ணீர் அது அப்படியே தொடங்க மாதிரி இருக்கு. நம்ம ஜாதிக்கு ஒண்ணுமே நிலமே கிடையாது. நரிக்குற ஜாதிக்கு அந்த மாதிரி ஜாதிக்கு ஆண்டவனை மேலே எடுத்துருக்கிறது பாரு. நிம்மனும் அப்படியே ஆண்டவனுக்கிட்ட எத்தனை ஆள்கார் வருவாங்க, அத்தனை ஆள் ஜபம் பண்றாங்க, நம்மதே மேலே வருவாங்க. கீழே இருக்கிற ஆள்காருக்கு மேலே எடுப்பாங்க. நம்ம ஆண்டவனை இயேசு சாமி கர்த்தனே அது எப்பவுமே கை விட மாட்டான். எந்த வியாதி இருந்தாலும், எந்த சீக்கு இருந்தாலும், எந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் அது பாதை எல்லாமே எடுத்துருவாங்க. அது ஜபம் தான் பண்றது, அவருக்கு காசு கொடுக்கறது இல்லை, ஜபம் பண்றது. ஒரு எண்ணெய் காரியம் வந்தாங்க, முடி வளர்றது எண்ணெய் காரியம் வந்தாங்க. ஆயுர்வேத தொழில் வந்த போதும் அந்த தொழிலுக்கு ஜபம் பண்ண போதும் எல்லாரும் பண்ணிட்டாங்கல்ல. நம்மளும் ஒரு குழந்தைய அப்படியே செக் பண்ணிட்டு இந்த இதுல யூடியூப்ல பார்த்துட்டு அப்படியே செக் பண்ணும் போதும் ஆண்டவனுக்கு கை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆண்டவனே இந்த எண்ணெய் அபிஷேகம் நீ தானே பண்ணியதப்பா, எல்லாருக்கும் எனக்கு தெரியாது. அப்ப நீ தானே எல்லாருக்கும் வழிகாட்டுற தெய்வமே, நீ ஒரே தெய்வம் தான் நம்ம சொல்லிட்டு அந்த எண்ணெய் காரியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல 1500 ரூபாய்க்கு வித்தாங்க, 1000 ரூபாய் வித்தாங்க, 500 ரூபாய்க்கு வித்தி அப்புறம் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு காசு இல்லை. அப்போ அந்த சின்ன வீடு தானே இருந்தது. அந்த பண்ணும்போது அந்த எண்ணெய் தானே அப்படியே மாத்தி அந்த வீடு கட்டுறது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடு கட்டுறது அந்த வீடு அந்த எண்ணெயில ஆசீர்வாதம் பண்ண தர்சனம் அது எத்தனை வருது காசு, அதுல தர்சனம் பார்க்க கொடுக்கறது. சாமிக்கு இந்த ஏசுவாமிக்கு கொடுத்துட்டு மிச்சது நம்ம ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுக்கறது, சர்ச்சுக்கு பாஸ்டர் கூட்டி வந்துட்டு சாப்பிட்டு கிப்டி அவருக்கு கையில கொடுக்கறது தர்சன பாக. அப்புறம் வந்துட்டு அது அப்படியே செஞ்சு அந்த காசுல இந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட். இது வந்துட்டு நம்ம கடவுளே இயேசு சாமி தான் நமக்கு மேலே அது மேலே வந்தது. அது வந்து ஒரே தெய்வம் நமக்கு கொடுத்தது, எல்லாருக்கும் இருக்குது ஒரே தெய்வம். நம்ம விசுவாசம் போறோம்.
நம்ம மாதிரி தான் வருது. நம்ம ஒண்ணுமில்லாத ஜாதிகளுக்கு நரிக்குறவ ஜாதி ஒண்ணுமில்ல ஜாதி நம்பிக்கையோட தியான அறிவே கொடுத்துட்டு நமக்கு மும்பாட்டி வந்தது இயேசு சாமி தான். நிம்மரும் நம்புங்க, நம்ம இயேசு சாமிக்கு நம்பிட்டு விசுவாஸ் பண்ணுங்க, அவர் முன்னாலே நம்ம மாதிரி தான் நிம்ம வரவங்க. அதே ஒரே கடவுள் ஜீசஸ், ஒரே கடவுள் ஆண்டவரே தான். இது விட்டால் யாரும் தெய்வமே இல்லை. கல்லு மண்ணு அந்த மாதிரி கிடையாது சார். நிஜமான தெய்வம், இது உயிர் உள்ள தெய்வம். அது யார் ஜபத்தை நம்ம மாதிரி விசுவாஸ் பண்ணாங்க அது எல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரே தெய்வம். சாப்பிடறதுக்கு வழி இல்லாத நம்ம ஜாதிக்கு நரிக்குற ஜாதி சாப்பிடறதுக்கு வழி இல்லாத இந்த ஆண்டவனை நம்பிதி நமக்கு மேலே வேலை கொடுக்கறதுக்கு நமக்கு ஆண்டவனை ಒದಗಿ செஞ்சிருக்கு. கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ನನ್ನ ಹೆಸರು ಪ್ರೀತಿರಾಜ್ ಅಂತ. என்னுடைய பேர் பிரீத்திராஜ் என்று. ನಮ್ದು ಹಳ್ಳಿ ಪಕ್ಷಿರಾಜಪುರ ಊರು. நான் இருக்கிற இடம் பக்ஷராஜபுர. ನಮ್ ಜಾತಿ ಹಕ್ಕಿಪಿಕ್ಕಿ ಅಂತ. எங்களுடைய ஜாதி வந்து நரிக்குறவர்கள். ಹಕ್ಕಿಪಿಕ್ಕಿ. ನಮ್ ಜಾತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ எங்களுடைய ஜாதியில இருக்கிற எல்லாருமே விக்கிரகாராதனை எல்லாம் ಮಾಡೋರು. விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவர்கள். ನಾವು ನಮ್ ಅಜ್ಜ ತಾತ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಎಲ್ಲರೂ ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡೋರು. எங்களுடைய தாத்தா பாட்டி எங்களுடைய அவர்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த விக்கிரக ஆராதனை பண்றாங்க. நம் ತಂದೆ ಎಲ್ಲರೂ ಕುಡಿಯೋರು, ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕುಡಿಯೋರು. எங்க குடும்பத்துல இருக்கிற எங்க அப்பா அம்மா எல்லாருமே குடிக்கிறவங்க. ಎಲ್ಲರೂ ಗುಡಿ ಎಲ್ಲ ದೇವಸ್ಥಾನ ಎಲ್ಲ ತಿರುಗೋರು ಇದ್ರು. சோ அவங்க வந்து சமாதானத்திற்காக எல்லா தேவ கோயில்களுக்கும் தேவ அப்படின்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போனவங்க. ನಮ್ಗೆ ದೇವರು ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಯಾವಾಗ್ಲೂ ಸೇವೆ ಮಾಡೋಕೆ ನಮ್ಮ ಊರು ಬರ್ತಾ ಇದ್ರು. சோ நான் இந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுடைய பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் அவருங்க வந்து எங்க ஊருக்கு எப்போதுமே ஊழியத்திற்காக சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வந்துட்டே இருப்பாரு. ಅವಾಗ ನಾವೆಲ್ಲ ದೇವರ ಕಡೆಗೆ ಮನ ತಿರುಗಿ அதுக்கப்புறம் எங்க பாஸ்டர் சொன்ன அந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை கேட்டு நாங்க வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோம். ದೇವರಿಗೆ ನಂಬಿದ ಅವಾಗ್ಲಿಂದ ಸಮಾಧಾನ ತಾಳ್ಮೆ ಎಲ್ಲ ನಮ್ಗೆ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತು ನಮ್ಮ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ. என்னைக்கு நாங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்க விசுவாசித்தோமோ அது வரைக்கும் எங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை போராட்டம் எல்லாம் மாறி சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது. ಕುಡಿಯೋದು ಮತ್ತೆ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಕುಡಿಸೋದು, ಅವ್ರಿಗೆ ಬಿಡಿಸೋದು, ಅವ್ರಿಗೆ ಕುಡಿಬೇಡ ಅಂತ ಹೇಳೋದು, ನಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ಕೋಪ ಜಗಳ ಆಡೋದು, ಕೆಟ್ಟ ಮಾತಾಡೋದು, ಮತ್ತೆ ಕೆಟ್ಟದಾಗಿ ತಿನ್ನೋದು, ಕುಡಿಯೋದು ಯಾವುದು ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು நாங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே எங்க குடும்பத்துல எங்க அப்பா அம்மா நான் எல்லாருமே குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு சண்டை பண்ணி எல்லா விதமான தீமையான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருந்தோம். என்னைக்கு இயேசு சுவாமியை நாங்க நம்பினோமோ அன்னையிலிருந்து எல்லாவற்றிலிருந்து இயேசு எங்களை விடுவித்தார். ದೇವ್ರ ಬಳಿಗೆ ಬಂದು ಎಲ್ಲ ಸಮಾಧಾನ ಆಗಿತ್ತು. 2019 ಮತ್ತೆ 5ನೇ ತಿಂಗಳು 5ನೇ ತಾರೀಕಲ್ಲಿ ನಾವು ಮದುವೆ ಆಗಿದ್ವಿ. சோ நாங்க திரும்ப இயேசுவினிடத்துல வந்து சமாதானமாயி 2019 அருமையா என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய மனைவியை நான் வந்து திருமணம் செய்தேன். ಮದುವೆ ಮಾಡಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. திருமணம் ஆன பின்பு ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணினார். ಜಾಗ ಸಾಲದಾರದಷ್ಟು ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ಸುರಿತೀನಿ ಅಂತ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ ದೇವರು ನನಗೆ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படியாக எங்களை வந்து இந்த இடம் கொள்ளாத அளவிற்கு பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்பி எங்களை வந்து ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கிறார். 2019 ಮದುವೆ ಆಗಿರೋದು 2019 தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 10,000 ನಮ್ಮ ಹತ್ರ ದುಡ್ಡಿತ್ತಿಲ್ಲ. நான் திருமணம் ஆகும்போது கல்யாணம் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கூட இல்லாம இருந்துச்சு. 5,000 ಇತ್ತಿಲ್ಲ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ. 5,000 கூட இல்லாம இருந்துச்சு. ಸಾಲ ತಗೊಂಡು எல்லாமே கடன் பண்ணி தான் ಮದುವೆ ಮಾಡೋದು. திருமணம் நான் பண்ணினேன். ನಮ್ಮ ಹತ್ರ ಊರಲ್ಲಿ ಹಳೆ ಮನೆ ಇದೆ. ಆ ಹಳೆ ಮನೆ ಒಂದು 20-40 ಸೈಟ್ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿರೋದು ಹಳೆ ಮನೆ. எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது. 20-40 இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு நாங்க கட்டியிருந்தோம். ಶೀಟ್ ಮನೆ. ಅದಕ್ಕೆ 3 ಫ್ಯಾಮಿಲಿ ಇತ್ತು ನಾವು. ஷீட் மனை வீடு. ஆனா அந்த சின்ன வீட்டுல 3 குடும்பம் நாங்க வாசமா இருந்தோம். ನಮ್ಮ ಅಣ್ಣನ ಫ್ಯಾಮಿಲಿ, ಅವರು ಮಕ್ಕಳು, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ, ನಾವು ನಮ್ಮ ಮಗ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಚಿಕ್ಕ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು. சோ எங்க அப்பா அம்மா, எங்களுடைய அண்ணன், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க, நான், என் மனைவி, என் குழந்தைன்னு சொல்லி அந்த சின்ன வீட்டுல 3 குடும்பம் நாங்க வந்து ஒன்னா வாசம் பண்ணினோம். 3 ಫ್ಯಾಮಿಲಿ ಸೇರಿ ಆ ಚಿಕ್ಕ ಮನೆನೂ ಕೂಡ ಗಿಲಾವ್ ಮಾಡೋಕು ಗತಿ ಇತ್ತಿಲ್ಲ. சோ நாங்க 3 குடும்பம் அந்த வீட்டுல வாசமா இருந்தாலும் அந்த வீடை வந்து இன்னும் வந்து பிளாஸ்டர் பண்ணாம அப்படின்னாக்க சிமெண்ட் பூச்சி போட முடியாத அளவுக்கு கூட எங்களால முடியாது.
அது மாத்திரம் இல்ல, அந்த வீட்டுல ஒரு நல்ல டாய்லெட் இல்ல, ஒரு நல்ல ஒரு கிச்சன் இல்ல, நல்ல ஒரு எந்த வசதி இல்லாம, லைட் இல்லாம அந்த வீட்டுல நாங்க இருந்தோம். 2019ರಲ್ಲಿ ನಾವು ಮದುವೆ ಆಗಿ ದೇವರಿಗೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ನಂಬಿರೋದ್ರಿಂದ திருமணம் ஆகி 2019 அந்த வருஷத்துல நாங்க கணவன் மனைவியா இயேசு சுவாமி மேல நம்பிக்கை வச்சு அவரை எங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு ಅವಾಗ ಸೈಡ್ ತಗೊಂಡು 40-100 ದೇವರು ಸೈಡ್ ಕೊಟ್ರು. சோ அதுக்கு பின்னால ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால 40க்கு 100 அப்படிங்கிற அளவில் இருக்கிற ஒரு இடத்தை சைட்டை வாங்குவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ಅವಾಗ 2021ರಿಂದ 22ವರೆಗೆ ದೇವರು ದೊಡ್ಡದಾಗಿ ಮನೆಯನ್ನೇ ಕೊಟ್ಬಿಟ್ರು. 2020 2021க்குள்ள ஒரு பெரிய வீடை கட்டுவதற்கு ஆரம்பிப்பதற்கு வேலை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ದೇವರು ಯಾವ ಕೊರತೆನೂ ಮಾಡಿಲ್ಲ, ಮತ್ತೆ ಯಾವ ಕಡೆಯಿಂದನೂ ದುಡ್ಡು ನನಗೆ ಇಷ್ಟ ಬಂದಿಲ್ಲ. ದೇವರೇ ನನಗೆ ಒದಗಿಸಿ ಸಹಾಯ ಮಾಡಿ ಸಂಪಾದನೆ ಕೊಟ್ಟರು. சோ ஆண்டவர் எங்களுக்கு பலவிதமான விதத்துல உதவி சார, எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் நாங்க போய் கை நீட்டி எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காம எல்லா உதவிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு செய்து கொடுத்தவராயிருக்கிறார். ಯಾವ ಕಡೆಯಿಂದ ನನಗೆ ದುಡ್ಡು ಬಂದಿಲ್ಲ, ದೇವರು ಸಂಪಾದನೆ ಕೊಟ್ಟು ನಾವು ಸ್ವಂತಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಈ ತರ யாரு கொடுத்து இந்த மாதிரி வீட்டை நான் கட்டல, ஆண்டவரே எனக்கு வியாபாரத்தை கொடுத்து வேலையை கொடுத்து நானே என்னுடைய சொந்த காரியத்துல வேலை செஞ்சு சம்பாதியம் பண்ணி அந்த சம்பாதியத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ನಮ್ಮ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರು, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ನಂಬಿದರೆ வாக்தான தேவரு நமக்கு நிறைவேற்றுவார். நீங்க அந்த இயேசு விசுவாசித்தீங்கன்னா அந்த இயேசு உங்களுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராயிருக்கிறார். ದೇವರು 4 ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ತರ ನಮ್ಗೆ ಉದ್ಧಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಫ್ಯೂಚರ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಉದ್ಧಾರ ಮಾಡ್ತಾರೆ. ದೇವರಿಗೆ ನಮ್ಮವರು ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಅದೇ ತರ ಉದ್ಧಾರ ಮಾಡುವ ದೇವರು. சோ 4 வருஷத்துல குடிசையில ஒரு வீட்டுக்கு வந்து சிமெண்ட கூட பூச முடியாம, லைட் இல்லாம, டாய்லெட் இல்லாம சின்ன ஒரு வீட்டுல 3 குடும்பம் இருந்து வாழ்ந்த எங்க வாழ்க்கைய 4 வருஷத்துல இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாய் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு இந்த வீட்டுல நாங்க குடியிருக்கும்படியாக தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಮಾಡೋದು ಅದ್ಭುತ ಹೆಂಗಂದ್ರೆ ನಮ್ ಕಾಂದನಲ್ಲೇ ನಂದೇ ದೊಡ್ಡ ಮನೆ ஆத்மா தேவரு கொட்டுவிட்டுரு. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு பெரிய அற்புதம் பண்ணிருக்கிறார்னா, எங்களுடைய வம்ச வழியிலேயே நாங்க தான் இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா வாழ்ற முதல் ஒரு குடும்பம் எங்க வம்சத்திலே நாங்க தான். ದೇವ್ರು ಮಾಡಿರೋದು 3-4 ವರ್ಷ ಒಳಗಡೆ ದೇವರು ಈ ತರ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಾರೆ. சோ இவ்வளவு பெரிய அற்புதத்தை 3-4 வருஷத்துக்குள்ள எங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ತಿಂಗಳಾಯ್ತು ಕಾರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು. சோ இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாலதான் ஒரு நல்ல ஒரு காரை வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ದೇವರು ಅದ್ಭುತಕ್ಕೆ தேவனுடைய அற்புதத்திற்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ನನ್ನ ಹೆಸರು ರೆಬೆಕಾ. என்னுடைய பேர் ரெபேக்கா. ನಮ್ಮ ಹಸ್ಬೆಂಡ್ ಹೆಸರು ಸತ್ಯ. என்னுடைய கணவர் பேர் சத்யா. ನಾವು ಮದುವೆ ಆಗಿ ನಮಗೆ ಒಂದು 6 ವರ್ಷ ಆಗ್ತಾ ಇದೆ. எங்களுக்கு திருமணமாகி 6 வருஷம் ஆயிருக்கு. ದೇವರಿಗೆ ನಂಬೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ತುಂಬಾ ಕಷ್ಟದಲ್ಲಿ ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ವಿ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாங்க கஷ்டத்துல துக்கத்துல பல வருடங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ಇವಾಗ ನಾವು ದೇವರಿಗೆ ಸುವಾರ್ಥ ನಮ್ಮ ಸಭೆ ಪಾಲಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಬಂದದ ನಂತರ நம்முடைய பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் அவர் மூலமாக சுவிசேஷம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ ದಿನ ದಿನ ನಮ್ಮಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರು. அந்த சுவிசேஷத்தை நம்பினதுக்கு பின்னால இந்த இயேசு சுவாமி எங்க வாழ்க்கையில அநேக விதமான அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு எங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಈ ಮನೆಯ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಏನಂದ್ರೆ, இன்னைக்கு இந்த வீட்டினுடைய ஒரு பெரிய சாட்சி என்னவென்று சொன்னால், ನಮ್ಮ ಸಭೆಗೋಸ್ಕರ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ವಿ. சபை கட்டுவதற்காக நாங்க ஒரு சின்ன ஒரு காணிக்கை சபைக்கு என்று கொடுத்தோம். ಆ ಟೈಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೂ ಇರ್ಲಿಲ್ಲ. அந்த கொடுக்கிற வேண்டிய நேரத்துல எங்க கிட்ட வேற எதுவுமே இல்லாமல் இருந்தது. ಬರೀ 10,000 ಇತ್ತು. வெறும் எங்க கையில ஒரு 10,000 ரூபாய் மாத்திரமே இருந்தது. ಅದು ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟದ ನಂತರ நாங்க மனப்பூர்வமாக தேவனுக்கு நாங்க கொடுத்தது நிமித்தமாய் ದಿನ ದಿನ ನಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ ಕಾರ್ಯಗಳು ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. ஒவ்வொரு நாளும் நாங்க செய்கிற அந்த சின்ன வியாபாரம் இருந்தாலும் அந்த வியாபாரம் ஒவ்வொரு நாளும் பெருகி வரும்படியாக இயேசு உதவி செய்தார்.
ನಮಗೆ ಹಿಂದೂ ಮುಂದೆ ಯಾರು ಇರ್ಲಿಲ್ಲ. எங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ யாருமே எங்களுக்கு இல்லாமல் இருந்தோம். ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸಭಾಪಾಲಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ஆண்டவர் வந்து சபையினுடைய பாஸ்டர் ஸ்டீவன் சுரேஷ் அவர்கள் மூலமாக பேசின அநேக வார்த்தையின் மூலமாக ಅದು ನಂಬಿಕೆಯಿಂದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಪ್ರೇರ್ ಮಾಡಿ ಅದು அனுபவிಸುವಂತ தேவரு சகாய ಮಾಡುದು. எங்க பாஸ்டர் சொல்ற ஒவ்வொரு தெய்வ வசனத்தை நாங்க வந்து உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு இது உண்மையாவே தேவனுடைய வசனம் தான் சொல்லி நாங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய அற்புதங்களை காணும்படியாக அது செய்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊரிನ சபை கட்டுவதற்காಗಿ எங்க நாங்க இருக்கிற இந்த பக்ஷாபுரா ஃபர்ஸ்ட் காலனில ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி எங்க பாஸ்டர் சொல்லியிருந்தார். ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಇದು ಗೋಲ್ಡ್ ಚಿನ್ನವನ್ನು ಅಡ ಇಟ್ಟಿದ್ರು. அந்த சபை கட்டப்படுவதற்கு இந்த கோல்டு தங்கத்தை அடகு வச்சு அதன் மூலமாக வந்த பணத்தை ಅದಕ್ಕೆ ಒಂದು ತಲೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟು ಬಡ್ಡಿ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆದಷ್ಟು ಬಡ್ಡಿ ಅದು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. அந்த சபை கட்டப்படுவதற்கு எங்களுடைய ஜனாங்க நரிக்குறவ ஜனாங்கள் வந்து அதற்காக பணத்தை கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து தங்கத்தை அட வச்சு அந்த தங்கத்தினுடைய பணத்தை கொடுத்து நாங்க சபை கட்டுறதுக்கு நாங்க இது பண்ணோம். அந்த தங்கத்துக்கு மாசம் மாசம் வந்து நாங்க வட்டி கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ಅದು ಮನ್ಸಲಾಯ್ತು. ಅದು ಕೊಟ್ಟಿದ ನಂತರ ದೇವರು ನನಗೆ ಅದ್ಭುತವಾಗಿ ಒಂದು ತಿಂಗಳಿನಲ್ಲಿ 3 ರಿಂದ 4 ಲಕ್ಷ ದುಡ್ದು ಈ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವ ಹಾಗೆ ಯಾವ ಸಾಲ ಇಲ್ಲದೆ ಹಾಗೆ ಈ ಮನೆಯನ್ನು கட்டுவந்தே தேவரு கிருபைಯನ್ನು ಮಾಡಿದ್ರು. சோ அப்ப அந்த சபை கட்டப்படுவதற்காக எங்களுடைய நரிக்குறவர்கள் அந்த ஜனங்க எல்லாருமே சேர்ந்து எங்ககிட்ட பணம் இல்லாதனால ஒருத்தருடைய நகையை அடகு வச்சு அந்த பணத்தை வந்து சபை கட்டப்படுவதற்காக நாங்க கொடுத்தோம். அதுக்கு வந்து மாதம் மாதம் வட்டி தொகையை நாங்க கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாகி நாங்க அந்த வட்டி பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பின்னால ஆண்டவர் எங்களுடைய தொழிலை வியாபாரத்தை அபிரிவிதமாக அதிகமான விதத்துல ஆசீர்வதித்ததுனால ஒரு மாசத்துக்கு 2 இருந்து 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாத தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ಇವಾಗಂಟನೂ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಮನೆಯನ್ನು ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ರು. சோ அப்படி கர்த்தர் எங்க வியாபாரத்தை ஆசீர்வதித்ததனால இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த வீட்டுல நாங்க இந்த வீடு கட்டுவதற்கு தேவன் அன்னைக்கு ஆரம்பிச்சது இதுவரைக்கும் அற்புதமான விதத்துல எந்த ஒரு குறைவில்லாம கடன் இல்லாதபடி ஆண்டவர் இந்த வீடை கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது நம்ம பிரயாசದಿಂದ ಅಲ್ಲ, இது தேவர கிருபைಯಿಂದನೇ. ஆமென். இன்னைக்கு இன்னைக்கு பார்க்கிற இந்த வீடு இது எங்களுடைய பிரயாசத்தினாலேயோ எங்களுடைய முயற்சினாலேயோ இந்த வீடு கட்டப்படவில்லை. இதெல்லாமே ஆண்டவருடைய கிருபையினால இந்த வீடு கட்டப்படுகிறதாக இருக்கிறது. ಇಷ್ಟು ಉಪಕಾರ ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. சோ இவ்வளவு பெரிய நன்மையை ஆண்டவர் செய்ததனால கோடி கோடி ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீங்க பார்த்த இந்த எல்லா காரியங்கள் இது எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினாலேயும் அவருடைய வழிநடத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி தான் இதெல்லாம் நடக்குது. இது பார்த்து இது இதனால மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய நாம மாத்திரம்தான் மகிமைப்படும்படியாக இதுவரைக்கும் ஆண்டவர் செய்து வந்திருக்கிறாரு. நீங்களும் பிரயாசப்பட்டு இந்த நாள் வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுபடுத்தி நீங்களும் பிரயாசப்பட்டு பண்ணி வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கும் உங்களுடைய ஏடன் டிவிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ.